நாட்டின் பண்பாடு மற்றும் ஆன்மீக அடையாளத்தை பறைசாற்றும் திருவிழாதான் கும்பமேளா. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகளின் சங்கமம் தான் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம் மிக புனிதமான இடமாகும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது. நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதில் இந்த கும்பமேளா முக்கிய பங்காற்றுகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக உலகம் முழுவதிலுமிருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா அடுத்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாக கருதப்படும் கும்பமேளாவால் பல ஆயிரம் கோடிகளுக்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜில் 5500 கோடி மதிப்பிலான 176 உட்கட்டமைப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் பிரதமர் மோடி மகா கும்பமேளாவுக்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பிரம்மாண்ட இந்திய ஆன்மீக திருவிழாவுக்கான பிரத்யேக செயலியையும் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். இந்த செயலி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் செயல்படும். இது மகா கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் வழிகாட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் உட்பட 15 இந்திய மொழிகளில் செயல்படும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடந்த கும்பமேளாவை விட இந்த ஆண்டு மகா கும்பமேளா வெகு சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் என்று தெரிய வருகிறது. 2019ஆம் ஆண்டில் 25 கோடி பக்தர்கள் கும்பமேளாவுக்கு வந்திருந்தனர். இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் சுமார் 45 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டை விட 20% பெரியதாக இந்த ஆண்டு 4000 ஹெக்டேர் பரப்பளவில் மகா கும்பமேளா நடக்கிறது. மகா கும்பமேளா மைதானம் 25 செக்டர்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 1.6 லட்சம் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விரிவாக்கப்பட்ட இந்த கூடார நகரம் கடந்த முறையை விட 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு 22ஆக இருந்த பாண்டூன் பாலங்களின் எண்ணிக்கை இந்த மகா கும்பமேளாவுக்காக 30ஆக உயர்ந்திருக்கிறது. திருவிழா நடக்கும் பகுதிகளில் சுமார் 400 கிலோமீட்டர் தற்காலிக சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டை விட இது 35% அதிகமாகும். மகா கும்பமேளா நடைபெறும் இடம் முழுவதும் தெரு விளக்குகளின் எண்ணிக்கை 40,000 67,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக 2 துணை மின் நிலையங்களையும் 66 புதிய மின் மாற்றிகளையும் உத்தரப்பிரதேச அரசு பிரத்யேகமாக அமைத்திருக்கிறது. கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்குவதற்காக 1249 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 200 வாட்டர் ATMகள் மற்றும் 85 வாட்டர் பூத்துகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவே சென்ற கும்பமேளாவில் 1049 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 வாட்டர் ATMகள் வைக்கப்பட்டிருந்தன. சுகாதார மற்றும் கழிவுநீர் தேவைக்காக மொத்தம் 1.5 லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. சுமார் 2000 தூய்மை குழுக்கள் சுகாதார பணியில் ஈடுபட உள்ளன. சுமார் 20,000 கையுறைகள் மற்றும் முகமூடிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மகா கும்பமேளாவுக்காக 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டில் பானை செடிகளை பயன்படுத்தி பசுமை சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு மகா கும்பமேளாவை பசுமை மேளாவாக மாற்ற 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தெருக்கலை மற்றும் சுவர் ஓவியங்களுக்கான பரப்பளவு 17 லட்சம் சதுர அடியிலிருந்து 18 லட்சம் சதுர அடியாக இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக 550 சிறு பேருந்துகளும் 7000 புதிய பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் 9 சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவுக்கு சுமார் 1.5 கோடி முதல் 2 கோடி பயணிகள் ரயிலில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக 3134 சிறப்பு ரயில்கள் உட்பட சுமார் 13,000 ரயில்கள் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பமேளா சுமார் 12,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி தந்தது. அடுத்து 2019ஆம் ஆண்டு நடந்த கும்பமேளா திருவிழா ஒட்டுமொத்தமாக 1.2 லட்சம் கோடி வருவாயை ஈட்டியிருக்கிறது. 45 நாட்கள் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் சர்வதேச நிறுவனங்கள் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தலுக்காக மட்டும் 3000 கோடி ரூபாய் செலவழிக்க இருக்கின்றன.
HUL, கொக்கோ-கோலா, ITC, பிஸ்லரி, பார்லே, டாபர், பேடிஎம் மற்றும் இமாமி போன்ற நிறுவனங்கள் தங்கள் நிறுவன பொருட்களையும் சேவைகளையும் சந்தைப்படுத்த உள்ளன. புதிய மின்சார வாகனங்கள் உற்பத்தி நிறுவனங்களும் இந்த மகா கும்பமேளாவில் பங்கேற்க முடிவு செய்திருக்கின்றன. 2024-25 மாநில பட்ஜெட்டில் மகா கும்பமேளாவுக்காக 2500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 2100 கோடி ரூபாய் சிறப்பு மானியம் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் பல்வேறு துறைகளில் 6 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்பை கும்பமேளா உருவாக்கியது. இம்முறை அதைவிட அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்ந்த அர்த்தத்தை தன்னகத்தே கொண்டுள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நதிகளில் நீராடி தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பை பக்தர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர்.